கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன் பேசுகிறேன். இந்த வரக்கூடிய மே மாதம் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். இந்த சஞ்சார காலங்கள் ஒரு ஆண்டு காலங்கள் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார். இந்த குருவின் பார்வை, குருவின் பலன் எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு நன்மையை கொடுக்கும், எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கும், எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், எந்தெந்த ராசிக்காரர்கள் சுப நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு தன்மை, சொத்து வாங்கக்கூடிய ஒரு தன்மை, இடம் வாங்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய கிரகமே குரு பகவான் தான். அப்போ அந்த குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது அனைவருக்கும் தெரியும். அப்போ அந்த சுப கிரகத்தோட பார்வை எந்தெந்த ராசிக்கு கிடைக்குது என்பதெல்லாம் 12 ராசி வழியாக உங்களுக்கு இந்த குரு பகவான் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுப்பார், இவரோட அருள் பார்வை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை இந்த 27 நட்சத்திர வழியாக 12 ராசிக்கும் இந்த குருவின் பலன் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பதை அலசி ஆராய்ந்து உங்களுக்கு உண்டான கருத்தை முன்வைக்கிறேன். அனைவரும் பாருங்கள். பார்த்துவிட்டு உங்களோட கருத்தை இந்த சேனல் வழியாக பதிவிடுங்கள். அந்த கருத்துக்கு உண்டான எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தையும் உங்களுக்கு பதிவிடுகிற நண்பர்களே. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். ஒரு ராசி பலன் சொன்னாலே ஒரு சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகத்தை இந்த உங்களோட கமெண்ட் கருத்துக்களை கமெண்ட் பாஸ் வழியாக பதிவிடுங்க நண்பர்களே. அதுக்குண்டான விளக்கத்தையும் எனக்கு நேரம் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிக்கிறேன். என்னோட செல் நம்பரையும் அதில் நான் பதிவிடுகிறேன். உங்களுக்கு எனக்கு சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. சிம்ம ராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சியோட பலன் எந்த மாதிரி ஒரு பலாபலனை வழங்கும் என்பதை இந்த 12 ராசிக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்கு என்பதை சொல்லி கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இப்ப 5வது ராசியாக வரக்கூடியது சிம்ம ராசி. இந்த ராசிக்கு குரு பகவான் ஆதிபத்தியம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியா வரக்கூடியவர் குரு பகவான் 11க்கு போறார், லாபஸ்தானத்துக்கு போறாருங்க. அப்ப சிம்ம ராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். லாபஸ்தானத்தில் குரு இருந்தாவே லாபம் ஒரு நியாயமான ஒரு லாபமா வரும். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க எப்பொழுதுமே ஒரு நியாயமா இருக்கணும், நியாயமா போகணும், கரெக்டா பேசணும், அதிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தோரணை உடையவர்களாக இருப்பாருன்னு வச்சுங்களேன். ஏன்னா அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு ராசி தான் சிம்ம ராசி. அந்த ராசிக்கு இப்ப குரு பகவானோட ஒரு பயிற்சி காலம் பொன்னான ஒரு பயிற்சி காலம் என்று சொல்லலாம். ஏன்னா குரு பகவானாவே ஒரு பொண்ணு, நகை, ஆபரணம் என்று சொல்லக்கூடியவர், தங்கம் என்று சொல்லக்கூடியவரே குருதான். தனக்காரகன் என்று சொல்லக்கூடியவன் குருதான், புத்திரக்காரனும் குருதான். இப்ப அந்த ராசி அதிபதி 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய இடம் உங்களோட 11ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. 11ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பாக்குறாருங்க. சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை பாக்குறாரு. இப்ப 3ஆம் இடம் 5ஆம் பார்வைங்கிறது ஏற்கனவே லாபத்துல உட்காந்துருக்காரு. உங்களுக்கு முயற்சிக்கு வெற்றியை கொடுக்குங்க. நீங்க எடுக்கிற முயற்சி இந்த காலகட்டத்தில் என்னடா இன்னைக்கு இப்ப சனி அஷ்டமத்துக்கு வேற போயிட்டாரே அப்படிங்கும் போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை அளிக்குங்க நண்பர்களே. ஏன்னா அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தை உங்களோட முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாருங்க. முயற்சிக்கு வெற்றி கொடுப்பாருங்க. அடுத்தது உங்களோட பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய உங்களோட குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தை பாக்குறாரு. குலதெய்வத்தை பாக்குறாரு. குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அப்ப குலதெய்வ வழிபாடு சிறப்பை தருங்க உங்களுக்கு இந்த காலகட்டம். இஷ்ட தெய்வ வழிபாடுறதோட குலதெய்வ வழிபாடு சிறப்புங்க சிம்மராசிக்காரங்க. ஏன்னா நீங்க இஷ்ட தெய்வத்தை வழிபடும் போது அது ஒரு சிறப்பே இல்லைங்க. ஆனா குலதெய்வத்தை வழிபட்டீங்கன்னா குலதெய்வத்தை முன்னோர்கள் செய்த அனுகிரகத்தினால், முன்னோர்கள் செய்த நன்மைகளால் இந்த காலகட்டத்தில் ஒரு ஆதாயம் அடையக்கூடிய தன்மைலாம். ஏன்னா குருவோட பார்வை நம்மளோட பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்படுவது. பூர்வ புண்ணியம் என்பது நம் முன் செய்த ஒரு கர்ம வினையை போக்கக்கூடிய தன்மையும், முன் செய்த கர்ம வினையை குறையக்கூடிய தன்மையாக குரு பகவான் இந்த காலகட்டம். ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறோம். அது மாதிரி குரு உங்களோட குலதெய்வத்தையும் உங்களோட குழந்தை ஸ்தானம் பூர்வ புண்ணியத்தையும் பார்ப்பதனால உங்களுக்கு இதுல நன்மை அளிக்கும் நண்பர்களே. எல்லளவும் சந்தேகம் இல்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய இடம் எது தெரியுங்களா? உங்களோட 9ஆம் பார்வையாக குரு 11ல இருந்து 9ஆம் இட பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கறாருங்க. 7ஆம் இடங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா பொது தொடர்பு, பொது வாழ்க்கையில் நம்ம தொடர்புக்கூடிய ஒரு நண்பர்கள், ஒரு ஒப்பந்த அடிப்படையில் ஒரு வேலைகள், நம்ம பொது வாழ்க்கையில் நம்மளோட நிலைப்பாடுகள் என்ன, அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய ஒரு கலஸ்தரம், அதாவது திருமணம் சிம்மராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு ஆண்டுக்குள்ள உங்களுக்கு திருமணம், அதாவது குருவோட நட்சத்திரம் பார்க்கும்போது அங்க புனர்பூச நட்சத்திரம் வருதுங்க. 3 பாதங்கள் இருக்குதுங்க.
அதாவது செவ்வாய் நட்சத்திரத்திலும் குரு பயணிக்கும் போது நன்மை மங்களத்தை ஏற்படுத்துவாரு. குருவோட நட்சத்திரமும் அங்க சிறப்பை தருங்குதுங்க. இந்த இந்த 2 நட்சத்திரமே அங்க ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை கொடுக்குங்க. அது திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்தும்னு வச்சுங்களேன். திருமணம் இவ்வளவு நாள் இவங்களுக்கு பெண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க. அந்த தடையெல்லாம் இந்த குரு பகவானோட பார்வை ஒரு முறியடித்தது இவங்களுக்கு திருமணம் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 7ஆம் இடத்தையே குரு பார்க்கும். ஏன்னா குரு பார்த்தாதான் திருமணத்துக்கு உண்டான ஒரு பாக்கியம் கிடைக்கும்பாங்க. குரு பார்த்தா சீக்கிரத்து ஒரு புத்திரம் கிடைக்கும், ஒரு திருமணம் நடக்கும், ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படியேப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாருங்க, லாபஸ்தானத்துல இருந்து 9ஆம் பார்வையாக உங்களோட கலஸ்தரஸ்தானத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப பொது வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். மனைவி வந்த பிறகு உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும். அப்படிங்கிற தன்மையில அந்த குருவோட பார்வை மிக மிக ஒரு சுப பலனை கொடுக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபங்களும் அதிகரிக்குங்க. ஏன்னா குரு பவன் 11க்கு போயிட்டாருங்க. அப்போ உங்களுக்கு லாபங்களும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபங்களும் கிடைக்குங்கிறான். முயற்சிக்கு வெற்றிங்கிறான். அப்போ குருவோட பார்வை நன்மை தான் அளிக்குதுங்க. இவ்வளவு நாள் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வேலை ஒரு கவர்மெண்ட்ல ஏதாச்சும் அரசாங்கம் மூலியமா வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு பதவி இழப்புலாம் வந்திருக்குங்க, பதவி பறிபோய் இருக்குங்க, பதவினால ஏதாச்சும் ஒரு அவப்பெயர் கொடுத்துருக்குங்க. அந்த பெயரெல்லாம் நீக்கி மீண்டும் அந்த பதவியில நீங்க உட்காரக்கூடிய ஒரு தன்மையும், நீங்க மீண்டும் அதே அதிகாரத்தில் அமரக்கூடிய தன்மையும், உங்களுக்கு உண்டான ஒரு பேர், ஒரு களங்கம் அதெல்லாம் ஒரு நீக்கப்பட்டு ஒரு சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை, உங்களோட குலதெய்வத்தை அனுகிரகத்தினால் இதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை. அதனால உங்கள் முயற்சியை மீண்டும் அது உங்களுக்கு வெற்றியை தருங்க. இவ்வளவு நாள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தது இனிமே வெற்றியா அமையும் என்ற ஒரு எந்த அளவுக்கும் உங்களுக்கு இந்த குருவோட பார்வை நன்மையான பலனை அளிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஓராண்டு காலமும் சிறப்பான ஒரு பலனை கொடுக்க போறார் குரு பகவான். உச்சத்தை நோக்கி வர குரு பகவான் வருகிறார். சிம்மராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி யோகமே என்ற ஒரு கருத்தை முன்வைக்க நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலும் சந்திரன். இந்த ராசியில் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம், நான் சொன்னதுல சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த சேனல் வழியாக கமெண்ட் கருத்துக்களை உங்களோட இந்த கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை மறக்காம பதிவிடுங்க நண்பர்களே. பதிவிட்டீங்கன்னா எனக்கு நேரம் இருக்கும்போது உங்களுக்கு உண்டான சந்தேகத்தையும் நான் அதில் பதிவிடுங்க நண்பர்களே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.